அட்டடடடடடடா! ஐய்யய்யய்யய்யோ! அப்படிங்கிற மாரி 3வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்படிதான் இருக்குது சொல்லப்போனா. ஐயோ! இவிங்கள அப்படி கொண்டு வராய்ங்க, இவிங்கள இப்படி சேர்க்குறாய்ங்க, இங்கிட்டு சேர்க்குறாய்ங்க. அது நம்ம விசித்ரா மேம, "நீ வெளில போற, உனக்கு இப்பயாச்சும் கொஞ்சமாச்சும் ஹேப்பியா சொல்லலாம். ஒரு 2 வாரமா நான் உன்ன திட்டிட்டேன்." அப்படிங்கிற மாரி நம்ம கமல் சார் இருந்துட்டு, "உங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை?" அப்படிங்கிற மாரி ஒரு கான்செப்ட் எடுத்துருவாப்புல. அண்ட் நம்ம அர்ச்சனா பொண்ணு சொல்லும் ஒண்ணு. அத நம்ம தலைவன் ஏத்துக்கிற மாரியே தெரியல. என்னடா நம்ம மாயா சொன்னா மட்டும் ஈன்னு பல்லு இளிச்சுக்கிட்டு ன்ட்டு சிரிச்சுக்கிட்டு அழைப்பாப்புல. ஆனா நம்ம அர்ச்சனா சொன்னா கேட்கவே மாட்டாப்புல. என்னடா டேய் சொம்பு நக்கி, சொம்பு தட்டி தானே நீ. சொல்லப்போனா அவங்க வந்துட்டு மாயானா மாயா, அர்ச்சனானா அர்ச்சனா அப்படிங்கிற மாரி தான் கான்செப்ட்டு. எந்த கான்செப்ட் தப்போ சரியோ, அதுக்கு மாயானா சொன்னா நீ ஏற்றுக்கிட்டு போகிறேன், இதான் சிரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா ரியாக்ஷனுமே விடுவாப்புல. ஆனால் அர்ச்சனா சொன்னால் எதுவுமே ஏற்றுக்க மாட்டாப்புல நம்ம கமல் சார். அதுலேயும் ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாப்புல. என்னென்னா நம்ம விசித்ரா மேம் இருந்துக்கிட்டு எல்லாருமே ஒரு கேள்வி கேட்பாங்க, இங்கே வந்துட்டு யார் யார் எகென்ஸ்ட்டு அண்டு இப்போ நான் ஒன்று சொன்னேன்னா அதை நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க, நீங்கள் சொன்னாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன், ஆனால் அது உண்மையாக இருந்தாலுமே ஏற்றுக்க மாட்டேன், ஆனால் அடுத்தவங்க சொன்னால் நான் ஏற்றுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி யார் இங்கே இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதில் வந்துட்டு நம்ம அர்ச்சனா வந்துட்டு சொல்லியிருப்பாங்க, இது எனக்கு தெரிஞ்சு நம்ம தினேஷ் ப்ரோ அண்டு விசித்ரா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதில் இருந்துக்கிட்டு என்ன தோணுதுன்னா, டாம் அண்ட் ஜெரி அடிச்சுக்கோங்கள அந்த மாதிரி ஒரு நேரம் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க ஒரு எபிசோடில், அடுத்த எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா அடிச்சுக்குவாங்க. அந்த மாதிரி டாம் அண்ட் ஜெரி கேம் மாதிரி இது கேமு. இவங்க விசித்ரா கேமும் நம்ம தினேஷ் கேமும். நான் என்னமோ டாம் அண்ட் ஜெரி கேம்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அண்டு அதை அப்புறம் பார்த்தா தான் நான் பிக் பாஸ்ன்னு நினச்சேன். டாம் அண்ட் ஜெரி வெறித்தனா. இதுலேயும் டாம் அண்ட் ஜெரி கேமாக கார்ட்டூன் கேமாக கொண்டு வந்துட்டாங்க இந்த சீசன். சொல்லப்போனால் கார்ட்டூன் கேம் தான் சொல்லப்போனால். என்னத்தடா நீங்கள் பிடுங்கிட்டீங்க, இல்லை என்னத்தை தான் பிடுங்கிட்டீங்க. ஒரு எபிசோடு கிடையாது, ஒரு டாஸ்க்கு கிடையாது, ஒரு ஃபைனலுக்கு வரும்போது ஒரு பயத்தை கொடுக்கறது கிடையாது, ஒரு எக்ஸாக்டிங்காக கொண்டு வர்றது கிடையாது, ஒரு ஐயோ இது இருக்குண்டா அது இருக்குண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கொண்டு வர்றது கிடையாது. டிக்கெட் ஃபினால அது எதுக்கு, அதெல்லாம் ஒரு கேமா, வேஸ்ட்டு. ஏங்கடா டே அது இன்னும் ஒரு கேம்னு கொண்டு வந்துட்டு நார் அடிக்கிறீங்கடா. பிக் பாஸே நார் அடிச்சிட்டிங்க சொல்லப்போனால். ஐயோ கப் அடிக்குது. 7வது சீசன் போய்ட்டு இப்படி பண்ணுறீங்க. 6 சீசன் ஏற்கனவே பண்ணியிருக்கீங்க. அதுலேயாச்சும் ஃபஸ்ட்டு சீசனா சரி ஏற்றுக்கலாம், கொஞ்சம் ஏற்றுக்கலாம். ஆனால் 2வது சீசனு மோஸ்ட்லி ஓரளவுக்கு. 7வது சீசன்ரா அது, 7வது சீசனு. இதுலேயும் போய் இப்படி பண்ணுறீங்களேடா அப்பா. ஐயோ தலையில் அடிச்சுக்கிட்டா. அதுக்கப்புறம் நம்ம விசித்ரான்ட்டு சொல்லியிருப்பாங்க, நான் வந்துட்டு எப்படிலாம் இல்லை சார், நான் அவங்க தான் அப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இது என்னமோ உத்தம புத்திரா மாதிரி பேசிகிட்டு இருக்கு. நீ உத்தம புத்திர தான், நாங்கள் தான் உத்தம புத்திர இல்லைன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல சொம்பைங்க நாங்கள். நீ உத்தம தான். நம்ம தினேஷு கொஞ்சம் கரெக்டாக இருப்பாப்புல, அவரை குறை சொல்ல முடியாது. நான் ஓரளவுக்கு அங்கனே இங்கனே அப்படியே அடி வாங்குவாப்புல, ஆனால் ஓரளவு நல்லா தான் பண்ணுவாப்புல, அது ஒன்றும் குறை சொல்ல முடியாது. ஆனால் விசித்ராமம் தினேஷ் அவர் தான் பண்ணிட்டு அப்புறம் நம்ம தலைவன் சேர்த்து வச்சுருவாப்புல. என்னடா 2 பேருக்கு காதல் ஜோடி சேர்த்து வைக்கிறீங்களா? இவருக்கு ஒய்ஃப் இல்லை, அதனால் அவங்களுக்கு டைவர்ஸ் ஆக போகிறதுனால இவங்களுக்கு ஹஸ்பண்ட் இருக்கு, இவர் எங்கே போவாப்புல, அவர் மூலையில் இருப்பாப்புல. சேர்த்து வைக்கிறாங்க, சேர்த்து அடித்து ஓட விடணும்னு நினைக்கிறேன் இவங்கள. இந்த பிக் பாஸ்லையாச்சும் ஒழுங்காக பண்ணுவாங்கன்னு நினச்சேன். சத்தியமாக ஒழுங்காக பண்ணுவாங்கன்ட்டு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் பண்ணீங்க போடுற வேலை வெறித்தனடா. மாயான்ட்டு வச்சு செஞ்சிட்டீங்க. ஐயோ சூப்பரா விளங்கிடும் பிக் பாஸ். இனிமேல் பார்க்க வரோம்னா தான் பிக் பாஸா இல்லை டாம் அண்ட் ஜெரியா இல்லை கார்ட்டூன் கேமா அப்படின்ட்டு தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அர்ச்சனா டைட்டில் வின்னரு. ஆனால் நீ மாயா மாயா மாயா. மக்களுக்கு ஓட்டை பாடுறாங்கடா. நீங்கள் உங்கள் ஓட்டை பார்த்துட்டு அப்புறம் எதுக்கு ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? அதுக்கு ஓட்டு கேட்காம இருக்கலாமே. பார்க்கலாம், நான் கர்மத்தை இன்னும் பார்க்குறதுன்னு பார்க்கலாம்.